திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வழக்கம் போல தமிழ் சினிமாவில் ஆவலோடு எதிர்பார்த்துக்கப்பட்ட விஜய் சேதுபதி அவர் நடித்த ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 7 Seas என்டர்டெயின்மெண்ட், அதாவது இந்த படத்தை தயாரித்து இயக்கி இருப்பவர் ஆறுமுககுமார். இவர் ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லு அப்படின்னு ஒரு படம் வந்து கௌதம் கார்த்திக்கும் விஜய் சேதுபதி அவருமே நடித்த படம் 2018 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆனதுல ரொம்ப எதிர்பார்ப்பை உண்டாக்கிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னாலே எப்பொழுதுமே வந்து ஒரு யதார்த்தமான கதாபாத்திரம், எப்போ என்ன மாதிரி கேரக்டர் எடுத்து அவர் நடிப்பார் அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு எப்பவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ற மாதிரியே இருக்கும். மகாராஜா அப்படின்னு ஒரு படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் பார்க்கும்போதே இவர் இதுதான் கேரக்டர் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்புறம் டைலாக் சொல்லும் போதும் இதுதான் நடந்திருக்குமோங்கிறது தெரியாது. அப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டே இருப்பார். அதே மாதிரி விடுதலை படத்துல மட்டும்தான் வந்து ஒரு கேரக்டர் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் என்ன பண்ண போறது, என்ன மாதிரி டைலாக் இருக்கும், எப்படி வந்து அதை ப்ரொசீட் பண்ண போறாங்க, இவர் நல்லவராக இருப்பாரா கெட்டவராக இருப்பாரா அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப லேட்டராக தான் தெரியும். அந்த ட்விஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அது மாதிரி தான் வந்து ஏஸ் அப்படிங்கிற இந்த திரைப்படமும் 7 Seas என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய டைரக்டர் ஆறுமுககுமார் அவருடைய ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆன படம். அது ஏஸ் படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் அவினாஷ், இவரை வந்து நிறைய படங்களில் நீங்கள் பார்த்துக்கலாம். குறிப்பாக KGFல தான் இவர் பார்த்தோன்னே எல்லாரும் டெரர் அப்படின்வாங்க. ஆவணா நெருங்கிறாதீங்க சார் அப்படின்னா ஃபுல்லாக தாடி வச்சுருவார். அதுலேருந்து அவர் பயங்கரமாக செட் ஆயிட்டார். அவரும் வந்து நேற்று பார்த்தேன், அவரை மீட் பண்ணேன், குழந்தை மாதிரி இருக்கார். ஆனால் என்னன்னா படத்தில் தான் பயங்கரமான வில்லன் அவர். ஸோ அவினாஷ் அவருடைய வாய்ஸு, அவர் மிரட்டுற துணி, அது பார்க்கும்போதே நமக்கு எல்லாருக்கும் வந்து அல்ல சார் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் திவ்யா பிள்ளை நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப லிமிட்டடான ஒரு கேரக்டர்ஸ் தான், கனாமனா நிறைய கேரக்டர்ஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ராஜ் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் வந்த யோகி பாபு, அவினாஷ், பப்ளு, திவ்யா பிள்ளை, அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் அப்படின்னு சொல்ல முடியாது, இதுக்கு முன்னாடியே தமிழில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஹீரோயின் ருக்மிணி வசந்த், அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து ஜஸ்டின் பிரபாகர் அண்ட் இந்த படத்துக்கு பின்னணி இசை சாம் சிஎஸ். ஸோ ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம் சிஎஸ். உருகுதே அப்படிங்கிற பாட்டு தான் ஜஸ்டின் பிரபாகரன் இந்த படத்துக்காக பண்ண பாடல். படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான், ஒரு ரொமான்டிக் சாங், ஒரு அழகான ரொமான்டிக் சாங். தேவையில்லாத இடத்துல அங்கங்கே நாங்கள் வந்து பாட்டு வைக்கிறோம், டான்ஸ் வைக்கிறோங்கிற மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போல்லாம் கமர்ஷியல் படத்துலேயே அவாய்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். கமர்ஷியல் படம்னாலே வந்து எப்பவுமே ஹீரோ ஹீரோயினில் வந்து ஹீரோயினுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அதை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அவங்கள பாதுகாத்து அவங்கள எப்படியாவது வந்து அவங்கள்ட்டேருந்து நம்ம வந்து விடுவிச்சு நம்ம பக்கம் வந்து அவங்க நம்ம காதலை அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நார்மலான கதையோட தான் ஆரம்பிக்குது. இந்த கதை ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் விஜய் சேதுபதியோட கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன கேரக்டர், எதுக்காக மலேசியா வந்தார், யாரை பார்க்க வந்தார் அப்படிங்கிறலாம் எதுவுமே தெரில. சரி, அது பின்னாடி கதையாக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தேன். ஆனால் என்ன நடந்ததோ, அதாவது என்னன்னா இந்த பின்னாடி கதையாக சொல்கிறது, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக இந்த மலேசியா வந்ததுலேருந்து அந்த லைஃப்பில் அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு. ஒரு பொண்ணை பார்க்குறாரு, அந்த பொண்ணுக்கு அவர் அந்த பொண்ணு மேலே ஒரு காதல் வயப்படுறாரு. காதல் வயப்பட்டதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்காக ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படி பண்ணணும்னு நினைக்கும் போது அது ஒரு ஸ்கேம், ஒரு என்ன சொல்கிறது ஸ்கேமு, ஒரு மணி, ஒரு பேங்க் ராபரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் சீட்டாடுறது, இந்த ஏஸ்னி ஏன் வச்சாங்க அப்படின்னா கதை அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த சீட்டாடுற ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்குது, அங்கேருந்து ஒரு பிரச்சனை வருது. யதார்த்தமாக போய் உட்காந்து விளையாட, இந்த சீட்டாட்ட விளையாட்டில் எப்பவுமே வந்து ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தோக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திடீர்னு பயங்கரமாக தோற்று போனோம்னா மொத்தமாக இழந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து எப்படி வந்து மீண்டு வர்றாங்க, என்னென்ன பண்ணுறாங்க. ஒரு பேங்க் ராபரி நடக்குது. பேங்க் ராபரிக்கும் விஜய் சேதுபதிக்கும் என்ன சம்பந்தம். அதே மாதிரி அந்த பேங்க் ராபரியில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடித்து வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ், பப்ளு, நிறைய நாடகங்களில் வந்து பார்த்துருவோம் சமீபத்தில். ஒரு காலத்தில் அவர் வந்தாலே இந்த அவள் ஒருவாளாங்கிற படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளு வர கேரக்டர்லாம் வந்து அப்படியே தியேட்டரில் ஐயோ இவர் ஏன் இப்போ அப்படி டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் இன்றைக்கும் சிறப்பாக பண்ணியிருக்காரு பப்ளு. பிருத்திவி வந்து என்றைக்குமே அந்த ஒரு நெகட்டிவ் ஷேடான கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணுவாப்புல. அது என்னவோ தெரியல, எத்தனை வருஷம் பார்த்தாலும் அவரை வந்து போர் அடிக்கவே மாட்டேங்கிறாரு. இவர் தெரியும்பா அவர் நெகட்டிவாக அப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு இருந்தாலுமே இல்லை, அது போர் அடிக்கல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதை அப்படின்னு பார்க்கும்போது எகைன் இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நல்ல ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது, பயங்கர ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு, அந்த பிளான் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் நீங்கள் தியேட்டரில் படம் பார்க்கும்போது தான் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்.
ரெண்டாவது இது வந்து ஒரு பேங்க் ராபரி, ஒரு சீட்டாட்ட விளையாட்டு அப்படின்லாம் சொல்லும்போது ஒருவேளை சீரியஸான படமாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. முழுக்க முழுக்க வந்து நகைச்சுவை. அதாவது என்னென்னா, இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எல்லா இடத்துலையுமே காமெடி வந்து இந்த சும்மா புகுத்தணுங்கிறதுக்கெல்லாம் புகுத்தலை. அதாவது நேச்சுரலாகவே அந்த கதையிலேயே அப்படியே வந்து சிங்க் ஆகி அந்த காமெடி வருது. இன்னும் சொல்ல போனால் யோகி பாபு அவர்கள் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட படங்களில் காமெடிலாம் பண்ணியிருக்காரு. பட் நான் சமீபத்தில் பார்த்ததில் இந்த படத்தில் யோகி பாபு அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணியிருக்காரு. டேரக்டர் வந்து கரெக்டாக யோகி பாபு இங்கெங்கெல்லாம் பிளேஸ் பண்ணோம், இங்கெல்லாம் அந்த டைலாக் வருது, இந்த மாதிரி அந்த கேரக்டர் வருதுன்னு. அதாவது ஆடியோ லான்ச்லேயே விஜய் சேதுபதி சொன்னாராம், யோகி பாபு தான் அந்த படத்தில் ஒரு செகண்ட் ஹீரோ அப்படின்னாராம். அந்த மாதிரி வந்து இல்லை ஒரு செகண்டுக்கு வந்து போகிற கேரக்டரோ இல்லை செகண்ட் ஹீரோன்னு சொல்கிற அளவுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸுங்கிறீங்க, என்ன டயலாகு, எவ்வளோ கவுண்ட்ரு. அதில் வந்து இந்த எப்பவுமே யோகி பாபு வந்து இந்த என்ன சொல்கிறதுனா டயலாக் பேசாத இடத்துலையும் லைட்டாக ஒரு இந்த டப்பிங்கில் ஒரு டயலாக் எல்லாம் போடுவாப்புல, அது கூட இந்த படத்தில் அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, படம் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணியிருக்கிறது வந்து மலேசியாவில் தான் கம்ப்ளீட் ஃபிலிம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அவங்க சென்னை, தமிழ்நாடு அதெல்லாம் ஒன்றுமே காமிக்கல. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 2 ஷாட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த 2 ஷாட் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து காமிச்சது. அதுவும் வந்து ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் ஷாட் மாதிரி. மற்றபடி வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக இவங்க வந்து மலேசியாவில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த வெளிநாடுகளில் ஷூட் பண்ணும்போது இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் ஷூட் பண்ணுறப்ப நமக்கு பார்க்குறப்ப சில சமயத்தில் அந்நியப்பட்டு போயிடும். ஏன்னா நம்ம அடிக்கடி நிறைய பேர் மலேசியா போனதில்லை, சிங்கப்பூர் போனதில்லை. அந்த வெளிநாடுகளில் எப்படி இருக்கும், எப்படி பேசுவாங்க, இது சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கே இல்லை, ஓ இது என்ன இது, இந்த இடம் நான் பார்த்தது இல்லையே, இது எங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஆனால் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட திரைப்படத்தில் வந்து வெளிநாடுகளில் வந்து ஷூட் பண்ணுறதை காமிச்சிருக்கிறாங்க. மலேசியாவில், ரஷ்யாவில் ஷூட் பண்ணுறது, சிங்கப்பூரில் ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா காமிச்சிருக்காங்க. ஆனால் கதைக்கு ஒத்து வந்து நாம் அந்த ஊரை நம்ம ஊரை அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. ஏஸ் திரைப்படத்தில் நீங்கள் மலேசியாவை பார்க்கும்போது நம்ம ஊர் மதுரையை பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து துணி கடையாக இருக்கட்டும், அப்புறம் அங்கே நடக்கிற கான்வர்சேஷனு எதுவுமே இல்லை. அந்த 2-3 இடத்துல மட்டும் வாடலா, சொல்லலா அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலாக மலேசியாவில் ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன பாஷை, ஒரு ஸ்லாங்கு. அது மாதிரி வந்து ஒரு 2-3 இடத்த தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து, அதுவும் இன்னும் சொல்லப்போனால் இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அந்த கதை நடக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் கதை நடக்குது அப்படின்னா, அழகர் ஆற்றுல இறங்குறதுன்னு ஒரு விழா இருக்குது. இந்த அழகர் ஆற்றுல இறங்குறது அப்படிங்கிற விழா வந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் நடைபெறும். அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் போவோம். அதில் அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டில் போகும்போது அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இந்த பர்டிகுலர் வீடு இருக்குது, அங்கே தான் இந்த சம்பவம் நடக்குது. அந்த அழகர் ஆற்றுல இறங்குறத காமிக்கிறாங்க, சாமி ஊர்வலத்தை காமிக்கிறாங்க, எல்லாம் கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத ஒரு கதையாக எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படியே தூக்கி மலேசியாவில் வச்சிட்டார். மலேசியாவில் அழகர் ஆற்றுல இறங்குறதுல சைனீஸ் நியூ இயர் கொண்டாடுறாங்க. அந்த சைனீஸ் நியூ இயர் கொண்டாடும் போது ஃபுல்லாக அவங்களுடைய அந்த விழா கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் காமிச்சு நமக்கு அதை பார்க்குறப்ப இல்லை என்ன சைனீஸ் அப்படிலாம் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு அப்படியே பர்ஃபெக்டாக சிங்க் ஆயிடுச்சு. ஒரு திருவிழா நடக்குது, அந்த தெருவில் நடக்குது, அந்த தெரு வழியாக வந்து ஊர்வலம் போகுது, அந்த ஊர்வலம் போகும்போது இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்படின்னு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தார். ஆறுமுககுமார் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து கொஞ்சம் அந்த பிளாக் காமெடி, டார்க் காமெடி அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தார். பட் இந்த படத்தில் ஸ்ட்ரெயிட்டாகவே அடிக்கிறார். அதுலேயும் அந்த பிளாக் காமெடியோ டார்க் காமெடின்னு சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் 1-2 இடத்துல தான் வருது, மற்ற இடத்துலலாம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்து அந்த காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு யதார்த்தமாகவும் டயலாகும் சரி, ஆக்ஷனும் சரி, எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ விஜய் சேதுபதி எகெயின் வந்து பார்க்குறப்போ என்னன்னா, அவரை வந்து எப்போவுமே ஒவ்வொரு படத்துக்கு ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்காருங்க. மகாராஜா பார்க்கும்போது ஒரு ஹேர் கட்டு, அந்த டிஃப்ரெண்ட்டான தோற்றம் பார்த்தோம். விடுதலை 2ல் ரிலீஸ் ஆனப்போ அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதுலலாம் பார்த்தோன்னா கொஞ்சம் குண்டா வேற இருப்பார். இந்த படத்தில் அழகாக ஸ்லிம்மாக ஜிப்பா கப்பாலாம் போட்டு அந்த வேஸ்ட்லாம் கட்டு வரும்போது, ஒரு சிரிக்கும் போது பண்ணும்போது சின்ன பையன் மாதிரியே இருக்கிறார் அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீலு. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னென்னா ரொம்ப ஒரு வெர்சடைல் ஆக்டர் அப்படின்னு சொன்னோம் விஜய் சேதுபதி அவர்களை. சார் இதில் வந்து நீங்கள் ஒரு யங் சாப் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, சார் நீங்கள் ஒரு இந்த படத்தில் ஒரு பெரியவராக வரீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, உடம்பு வாகம் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக பெரிய 6 பேக் வைக்கிறோம், பெரிய பாடி பில்ட் பண்ணுறோம்லாம் கிடையாது. கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அந்த உடம்பை கொஞ்சம் கூட்டி குறைச்சி, இது வந்து ஆக்சுவலாக நடிகர் சிவாஜி கணேசன் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.
நிறைய படங்களில் வந்து ரொம்ப ஸ்டவுட்டாலாம் இருப்பார். ஆனால் சில படங்களில் பார்த்தா அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி அந்த உடம்பை இழைக்கிறதுலாம் இழைச்சிருப்பார். அப்புறம் சில படங்களில் வந்து பார்த்தோன்னா அந்த கெட்டப்பே வந்து ஓகே அது குண்டா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படிதான் இருக்கும், அந்த கம்பீரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பின்னால் நான் பார்த்ததில் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக தன்னுடைய அந்த அப்பியரன்ஸை மெயின்டைன் பண்ணுறார் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அப்பியரன்ஸ் வைஸ் ஒண்டர்ஃபுல். அண்ட் ஒரு பாட்டு போட்டாலும் சரியான பாட்டு. அந்த நம்முடைய ஜஸ்டின் பிரபாகரன் அவருடைய மியூசிக்கில் ஒரு பாட்டு போட்டாலும் சரியான பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து இளைஞர்கள் மத்தியில் பயங்கர வைரலாக போட்டுட்ருக்க ஒரு பாடல். அது ஒரு காதல் பாடல், உருகுதே அப்படிங்கிற அந்த பாடல். அதுக்கப்புறம் வந்து சாம் சிஎஸோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்குது, ஆக்ஷனில் காமெடி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஒன்று பண்ணணும். அதாவது ரொம்ப சீரியஸான ஆக்ஷன் நடக்கும்போது யோகி பாபு டப்புன்னு ஒரு காமெடி தூக்கி போடுவார். அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து மிஸ் மேட்ச் பண்ணி நல்லா அழகாக வந்து சிங்க் பண்ணி பண்ணணும். அது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில். இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து சார் இந்த படத்தில் லாஜிக்காக பார்க்கும்போது மலேசியா ஃப்ளைட்டு காலைல 7 மணி இப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒரு திரைப்படம் பார்க்கும்போது அந்த திரைப்படத்தை எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுங்கிறத பார்க்கணும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேனே, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஒரு உணவை சாப்பிட்றோம், ஏதோ ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா, பேரிச்சம்பழம் அப்படி பார்த்தோன்னா அப்படி பேரிச்சம்பழம் செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடை தூக்கி போட்டுட்டு என்ன டேஸ்ட்டுங்க பேரிச்சம்பழம், அது என்னங்க பேரிச்சம்பழம், அது நல்லா இருக்குமா, அப்படி தான் பார்க்கணும். அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதை விட்டுட்டு சாப்பிடும்போதே இல்லை இதில் அயன் சத்து உள்ளது அப்படின்னு சாப்பிடக்கூடாது, அதான் இதில் பொட்டாசியம் உள்ளது அப்படின்னு சாப்பிடக்கூடாது. இதுதானே கால்சியம்காக தானே சாப்பிட்றோம், இப்படி சாப்பிடக்கூடாது. அது மாதிரி தான் திரைப்படம் பார்க்குறோம். எதையுமே ரொம்ப அலசி ஆராய்ஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பெரிய மகிழ்ச்சி இல்லாமல் போயிடும். ஆனால் ஏஸ் படம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலசி ஆராயறதுலாம் இல்லை, டாப் டு பாட்டம் ஃபஸ்ட்டு ஷாட்டில் ஆரம்பித்து டைட்டில் போடுறதுலேருந்து எண்டு வரைக்கும் ஜாலியா செம்ம காமெடியா. அதுவும் மறுபடியும் சொல்றேன், யோகி பாபுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல டாப். அவரும் விஜய் சேதுபதியும் அந்த காம்பினேஷன் நடித்தது ரொம்ப நல்லா இருந்தது. அதில் என்னன்னா விஜய் சேதுபதி வந்து இவர் தான் செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் இடத்துலலாம் வந்து அதாவது யோகி பாபுட்ட நீ இப்படிலாம் பண்ணு அப்படின்னும் போது ஒரு சொதப்புற கேரக்டராக யோகி பாபு பண்ணுறாப்புல. இந்த சொதப்புற கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, இவர் இந்த வழக்கம் போல ஒரு டென்ஷன் ஆவார். ஏன்டா ஏன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் ஒன்று ஆவார். அது வந்து ரியலாகவே விஜய் சேதுபதி வந்து ஏன்னா உன்ட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன் நீ என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்குன்னு விடுவார். அந்த லுக்கு வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அதை பார்க்குறப்பெல்லாம் இல்லை, செம்ம நேச்சுரலாக அந்த 2 பேரும் பண்ணும்போது அவ்வளோ நேச்சுரலாக. ஸோ அதனால் இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து அழகான ஒரு கமர்ஷியல் காமெடி வித் ஒரு ஜாலியான ஒரு த்ரில்லிங்கான எலிமெண்ட்லாம் வச்சு ஒரு பேக் பண்ண ஒரு சூப்பரான படம். ஃபேமிலியோட பார்த்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரியான படம் அது. கண்டிப்பாக வந்து கிட்ஸ் எல்லாத்துக்கும் யோகி பாபு விஜய் சேதுபதி அந்த காமெடி காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு பர்டிகுலர் சீன்லாம் வந்து அதை நான் அதாவது என்னென்னா ஒரு ஃபைட் சீன் ஒன்று நடக்கும். அதாவது என்னென்னா திடீர்னு அதாவது ஒரு படத்தில் எந்த இடத்துல ட்விஸ்ட் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டா சுவாரஸ்யம் போயிடும். ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு மாதிரி டவுனாக இருக்கிற சமயத்தில் யோகி பாபு அவனாட்டிக்கராட்டியில் அப்படின்னு சொல்லும்போது யோகி பாபுவே வேற மாதிரி கேரக்டர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா 2 செகண்ட்ல அதை பிரேக் பண்ணியிருப்பார் டைரக்டர். அது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த படத்துல என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கு. ஆறுமுககுமார் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அவருடைய அடுத்த படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். ரொம்ப லைட் ஹார்ட்டடானா இந்த படத்தில் விஜய் சேதுபதியுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஹெவியான ஒரு கேரக்டர். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நீங்கள் பார்த்துட முடியாது. ரொம்ப ரேரான ஒரு கேரக்டர் அது. அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படியே லைட்டாக போயிட்டு அப்படியே அந்த கதை முடியும் போது மறுபடியும் அந்த கேரக்டர் யாரா நீ அப்படின்னு சொன்னோன்னா அப்படி முடியுது படம். ஸோ இந்த லெவலுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு கமர்ஷியலாகவும் சரி, அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே வைஸும் சரி, மியூசிக் வைஸும் சரி, எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏஸ் அப்படிங்கிற அந்த படம் நீங்கள் விஜய் சேதுபதி ஃபேனாக இருந்தாலும் சரி, இல்லை சார் நான் யோகி பாபு ஃபேனாக இருந்தாலும் சரி, சார் நான் ஏதோ தியேட்டரில் அப்படி பாசிங் பையில் போய் ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட். ஜாலியாக செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ண வேண்டிய படம் ஏஸ்.
ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு அதை பற்றி உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் தொடர்ந்து திரைக்குறள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.